ஹவுஸ்ஃபுல்லா வீட்டுக்கு போலாமா இல்ல வேற? இவ்வளோ தூரம் எவ்வளோ ஆசையாக வந்தோம். ப்ளீஸ் வேற படம் பார்த்துட்டு போலாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி வா. ஆனபல் படத்துக்கு தான் டிக்கெட் இருக்கா. ம். இந்த ரோ தான். அங்க பாரு சரி. அந்த சீட். அங்கேயா? ஆ எக்ஸ்கியூஸ் இங்கே தானே? அது இது இல்ல அது. இங்க உட்கார். போயிடலாங்க. ரொம்ப பயமா இருக்கு. ஏய் இப்பதானே வந்திருக்கோம். நீ தான் படம் பார்க்கணும்னு சொன்னியே. சரி வா வா போலாம் வா. நிலா நீ இன்னும் சாப்பிடல? வேணாங்க, பசிக்கல. ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏய் உடம்பு எப்படி கொதிக்குது? வா ஹாஸ்பிட்டல் போலாம். இல்லை, தூங்குனா சரியாயிடும். சரி அப்படியே படுத்துங்க. வா காலை நீட்டிக்க. நீங்க? ம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்னங்க, ஏந்திருங்க, ஏந்திருங்க. ஆ ஏதோ கேக்குது. என்னாச்சு? ஏதோ சத்தம் கேக்குது. இரு என்னன்னு பாக்குறேன். ஏங்க, என்னங்க அது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. டிவி சரியா ஆஃப் பண்ணிருக்க மாட்டேன். அதான் ஆன்லயே இருக்கு. ஆஃப் பண்ணியாச்சு. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய் எப்படிங்க ஆனா இருக்கும்? பயமா இருக்குங்க. உனக்காக மெயின் சுவிட்ச் கூட ஆஃப் பண்ணிட்டேன். போதுமா? இல்ல இல்லைங்க, இங்க என்னமோ ஏய் தூங்க வரையா இல்லையா? சும்மா பெனாத்திக்கிட்டு பயமா. வா வான்னு சொல்றல. வா. गजाननं मोदकनाथि सेवितं कपितजम्बूफलसारभक्षितं उमासुतं सुखविनाशकारणं नमामि विघ्नेश्वरं पादं पङ्कजं विनायकमूर्ते नमो नमः. ஐயோ, என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. ஆ எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? சீக்கிரம் வாங்க. ஏய் எரியுதுல, அணைக்க வேண்டியதானே. நின்னு பாத்துக்கிட்டே இருக்க. நேத்துல இருந்து எல்லாமே அபசகுணமாவே நடந்துகிட்டு இருக்குங்க. எனக்கு பயமா இருக்கு. ஏய் விளக்குக்கு பக்கத்துல துணி இருந்தா பத்திக்க தான் செய்யும். இல்ல அப்படி இல்ல, நேத்துல இருந்து நான் சொல்லிட்டே இருக்கேன். நீயும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத. எனக்கு பயமா இருக்குங்க. சாமியை கும்பிட்டியா? கும்பிட்டல. சரி வா. ஒண்ணு இல்லைன்னு சொல்றல. வா.
என்னம்மா? உங்களுக்கு கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சா? சத்தம் பயங்கரமான சத்தம்லாம் கேட்டுச்சு. எனக்கு எதுவும் கேட்கலையே. இல்லைங்க, கேட்டுச்சு. காலையில சீக்கிரம் வேலைக்கு போகணும். கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ஐயோ, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுறியா? அமைதியா தூங்கு. என்னாச்சு? நிலா, நிலா, நிலா. உங்க வைஃப் எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல தெரிய வந்த விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இருக்கிறது phasmophobia, which is nothing but fear of ghosts. பேய் பயம் எல்லாருக்கும் இருக்கிறது சாதாரணமான விஷயம்தான். உங்க வைஃபை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பயங்கரமான பேய் படம் பார்த்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 2-3 டேஸ்க்கு நைட்ல ரெஸ்ட் ரூம் போறதுக்கு கூட பயப்படுவோம் இல்லையா? பட் காலப்போக்கில் அதை மறந்துடுவோம். உங்க வைஃப் மாதிரி சில பேர் தான் அந்த பயத்தோடவே டிராவல் பண்ணுவாங்க. அவங்க சொல்றதை வச்சு பார்க்குறப்போ நீங்க ஏதோ ஒரு ஹாரர் படம் பார்த்துட்டு வந்தப்புறம் தான் அவங்க இப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமா டாக்டர், எப்பயும் பதட்டமாவே இருக்கா. ஏதோ சத்தம் கேட்குது, உருவம் தெரியுதுன்னு சொல்றா. அது முழுக்க முழுக்க அவங்க அதீத கற்பனை. நத்திங் டு வரி. பட் நீங்க தான் அவங்கள பார்த்துக்கணும். அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணுங்க. பாட்டு கேட்கலாம், புக்ஸ் படிக்கலாம், யோகா பண்ணலாம். ஓகே, நான் ப்ரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்ஸை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க. நல்லா தூங்குவாங்க. இட் வில் ஹெல்ப் ஹர் ரெடியூஸ் ஹர் மென்டல் ஸ்ட்ரெஸ். அண்ட் டோன்ட் வரி, ஷி வில் பி ஆல் ரைட். டாக்டர் சொன்னது கேட்டல, உனக்கு ஒன்றும் இல்லை, தேவையில்லாதெல்லாம் யோசிக்காத. ஓகே மிஸ்டர் பிரகாஷ், என்ன ப்ராப்ளம்னாலும் எப்போ வேணும்னாலும் என்னை இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். போலாமா? வா.